இந்த வீடியோவில் நம்ம சத்தியமங்கலமில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஃபார்ம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிலேருந்து 1 hour ஆகும், புதுக்கோட்டையிலேருந்து 20 minutes ஆகும். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 100 rupees, கிட்ஸ்க்கு 50 rupees. இந்த ஃபார்மோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30லேருந்து நைட்டு 7:30 வரைக்கும் இருக்குது. இந்த ஃபார்ம் கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக நீங்கள் அனிமல் லவராக இருந்தீங்கன்னா இந்த ஃபார்மை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இப்ராஹிம் ஃபார்மில் நிறைய அனிமல்ஸ் நம்ம பார்க்க முடியும். அதை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்மில் நமக்கு டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பனிங் டைமும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பொறுமையாகவே சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த இப்ராஹிம் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸை டேக் கேர் பண்ணுற வகையில் வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது 2 minutes ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்குது. இப்படி இருக்கிறதுனால இந்த இடம் வந்து பயங்கர சில்னஸாக இருக்குங்க. சுற்றி பார்க்க போகிற நமக்குமே அது சில்னஸ் பயங்கரமாக ஃபீல் ஆகும். அந்த இடமே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு இப்ராஹிம் ஃபார்மை சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மக்காவ் கிளி வந்து ரொம்பவே சத்தம் போட்டு தான் கத்தும். இந்த பறவை வந்து குரூப்பாக தான் வாழும். குறைஞ்சது 10லேருந்து 50 பறவை வரைக்கும் ஒன்றா சேர்ந்து தான் வாழும். இது எத்தனை வருஷம் வரைக்கும் வாழும்னு பார்த்தீங்க அப்படின்னா 50லேருந்து 80 வருஷம் வரைக்கும். இங்கே வந்து பேர்ட்ஸ்க்குன்னு தனியாக பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பேர்ட்ஸ் வந்து நிறைய கலர்ஸில் அங்கே இருக்கும், பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். எஸ்பெஷலாக இந்த மக்காவ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய கலர்ஸில் இருக்குது, ரெட்டு, க்ரீனு, எல்லோ, ப்ளூ அப்படின்ட்டு. நம்ம இஷ்டப்பட்டோம் அப்படின்னா அந்த மக்காவ் வந்து நம்ம ஷோல்டரில் உட்கார வச்சு நம்ம ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெமரபிள் டேவாகவே மாறிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்க எங்கேயாவது வெக்கேஷனுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த இப்ராஹிம் ஃபார்மை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஒரு மெமரபிள் டேவாகவும் இருக்கும். இங்கே வந்து நமக்கு ஹார்ஸ் ரைடு இருக்குது, கேமல் ரைடு கூட இருக்குது. இங்கே வந்து பிக் லிசார்ட் இருக்குது. இந்த ஃபார்மில் இக்வானா கூட வளர்க்குறது பார்க்கலாம். இங்கே நிறைய பேர்ட்ஸ், பிஜியான்ஸ், டாட்டாய்ஸ், ஹார்சஸ், கேமல், ஸ்னேக்லாம் இருக்குங்க. இங்கே வந்து நம்ம பிளாக் ஸ்வான் பார்க்கலாம். பொதுவாகவே ஒயிட் ஸ்வான் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். இந்த ஃபார்மில் பிளாக் ஸ்வானுக்குன்னு தனியாக பிளேஸ் க்ரியேட் பண்ணி சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம். இந்த பிளாக் ஸ்வான் எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா. இந்த ஸ்வானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபெதர்ஸ் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் இருக்கும். அதோட மூக்கு ரெட் கலரில் இருக்கும். இதுக்கு கழுத்து நீளமாக இருக்கும். பார்க்கவே கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் இருக்கிறதுனால இதுக்கு பிளாக் ஸ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஸ்வான் வந்து ஒரு 6 feet வரைக்கும் அதால் பறக்க முடியும். இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 kg வரைக்கும் இருக்கும். இது வந்து தண்ணியில் வாழக்கூடிய ஒரு பறவை தான். இது வந்து குரூப்பாக தான் இருக்கும். இப்ராஹிம் ஃபார்மில் ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபால்ஸ்லாம் கூட செட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்பவே அழகாக இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து எஜிப்தியன் டாட்டாய்ஸ் வந்து இருக்குது. இதோட ஓடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மில் 2 ஆஸ்ட்ரிச் கூட வளர்க்குறாங்க. அது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்குன்னு செப்பரேட்டாக பிளேஸ் மெயின்டைன் பண்ணி வளர்க்குறாங்க. ஆஸ்ட்ரிச்னால் பறக்க முடியாது அப்படின்னாலும் அது ரொம்பவே ஸ்பீடாகவே ஓடும். இது எவ்வளோ வெயிட் வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 140 கிட்ட இருக்கும். இங்கே பைத்தான் இருக்குது. ஒயிட்டு, எல்லோ, பிளாக் கலரில் இருக்குது. நம்ம இஷ்டப்பட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஷோல்டர்லேயோ இல்லை கையிலையோ வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். இந்த பைத்தான் வந்து மோஸ்ட்லி தண்ணியில் வாழ்கிறதுக்கு தான் அதிகமாக விரும்புமா. இதுக்குன்னு பெருசாக ஒன்றும் விஷமெல்லாம் கிடையாது. அது சாப்பிட்ற உணவை வந்து அதோட உடம்பால் இறுக்கி நசுக்கியே கொண்டு சாப்பிட்ரும். இந்த மலைப்பாம்போட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பேரண்டல் கேர். அதாவது தான் போடுற முட்டைகளை வந்து 90 days வரைக்கும் ரொம்பவே சேஃபாக பார்த்துக்குவோம். அந்த டைமில் பசிச்சாலும் இறத்தேற கூட போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்கின் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்கின் பேட்டர்ன் மாதிரி இருக்கும், அதாவது கைரேகை மாதிரி இருக்கும். இந்த மலைப்பாம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ஃபீட் வரைக்கும் வளருமா. இதுதான் உலகத்திலே பெரிய பாம்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோழியோட பேர் சில்கி. இது சில்கி சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கோழிகளை போல இல்லாமல் இந்த கோழிக்கு இறகுல பார்பி செல்ஸ் அப்படின்றதே கிடையாது. இந்த கோழியோட பேர் பிரம்மா. இது பிரம்மா சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோழிக்கு அடர்த்தியான இறகுகள் இருக்குது. அதோட கால்கள்லேயுமே நிறைய இறகுகள் இருக்கும். மற்ற கோழியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்கும், பார்க்கவும் பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால தான் இது பிரம்மா சிக்கன் அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இந்த கோழி ரொம்பவே வந்து சாஃப்ட் டைப், எல்லாருக்கூடயும் ஈஸியாகவே மிங்கிள் ஆகிடும். இது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அலங்காரத்துக்காக தான் வளர்ப்பாங்க. இந்த கோழிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகம். இது ரொம்ப நாள் வாழக்கூடிய தன்மையும் கொண்டது. இந்த பறவையோட பேர் கோல்டன் ஃபீசன்ட். இது எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சைனா. சைனாவில் நிறைய மலைப்பகுதிகளையும் காடுகள்லையும் இந்த பறவை வாழ்ந்துக்கிட்டு வருது. சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பறவையை ஒரு அதிர்ஷ்டமான பறவையாகவும் பார்க்குறாங்க, அதே நேரத்தில் செழிப்போட அடையாளமாகவும் பார்க்குறாங்க. இந்த ஃபார்மில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹார்சஸ் கூட பார்க்க முடியும். அதுக்குன்னு செப்பரேட்டாக பிளேஸ் மெயின்டைன் பண்ணி வளர்க்குறாங்க. இந்த ஃபார்மில் போனி ஹார்ஸ் இருக்குது. இந்த போனி ஹார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஹார்ஸை விட கொஞ்சம் வந்து ஹைட் கம்மியாக இருக்கும். இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் கேட்ஸும் வளர்த்துட்டு வராங்க. அதுக்குன்னு செப்பரேட்டாக கூண்டெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வளர்த்துட்டு வராங்க. இங்கே உள்ள கேட்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம ஃபாரினில் வளர்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி கேட்ஸ் பார்க்கலாம்.
இங்கே என்னென்ன பீஜியான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராக் டவ், ஃபெரால் பீஜியான், காமன் உட் பீஜியான், மார்னிங் டவ், ஒயிட் டவ், விக்டோரியா கிரவுண்ட் பீஜியான், ஜக்கோபின் பீஜியான் அப்படின்னு இங்கே நிறைய பீஜியான் இருக்குங்க. இங்கே டக்ஸ்லாம் கூட இருக்குது. இந்த டக்ஸ் அடிக்கடி ஸ்ட்ரெயிட்டாக லைன் ஃபார்ம் பண்ணி நடந்து போகிறத பார்க்கையிலே ரொம்பவே அழகாகவும் இருக்கும், சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இங்கே டக்குக்குன்னு தனியாக ஃபேமிலியே இருக்குது. இங்கே வந்து ஜெர்மன் ரேட் இருக்குது. இது வந்து நார்மல் ரேட்டை விட கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். இந்த எலி வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே ஒரு 0.5 இன்ச் கேப் இருந்தால் கூட அது உடம்ப வந்து ஷார்ட் ஆக்கி அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஈஸியாகவே போயிடும். இந்த ஜெர்மன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் கூட 3 நாள் வரைக்கும் உயிர் வாழும். ஒரு பெண் எலி வந்து ஒரு வருஷத்துக்கு 6 முறை குட்டி போடுமா. ஒவ்வொரு தடவையும் 5லேருந்து 10 குட்டி வரைக்கும் போடுமா. இதனால ஒரு வருஷத்துக்கு 1250 எலிகள் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது.